Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me, Charu. So welcome to part 3 of my ghost story. So part 1லையும் சரி, part 2லையும் சரி, உங்களுடைய ஸ்டோரிஸை படிக்கிறது உண்டு. அதில் ஒரு வாட்டி என்னோடய ஸ்டோரி நான் சொன்னதுனால இப்போ நீங்கள் எல்லோரும் ஏன் ஸ்டோரியில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. போன வாட்டி என் பர்த்டே vlog கூட போடவில்லை. ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டோரி வந்து அது ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்கிறேன். ஏன்னா நடுலேருந்து இப்போ சொன்னால் எனக்கு புரியாதான்னு எனக்கு தெரியல. ஸோ இட் ஹேப்பன்ட் நான் காலேஜ் முடிச்சே 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கலாமா. ஒரு 3 வருஷம் பேக் வந்து ஒரு ட்ரிப்புக்காக நாங்கள் வந்து கேரளா போயிருந்தோம். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த ரெசார்ட்டுக்குள்ளே சிலது குட்டி குட்டி ரூம்ஸாக இருக்கும், சிலது இந்த கப்புள்ஸ்க்குன்ட்டு குட்டி குட்டி ரூம்ஸு ஹட்டு மாதிரி இருக்கும், சிலது பங்களா மாதிரி அங்கங்கே இருக்கும் அந்த மொத்த காம்பவுண்டில், சிலது லேக் வியூ, பீச் வியூன்னு இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு வந்து சென்டரில் ஸ்விம்மிங் பூல் வியூவோட, பெரிய ஸ்விம்மிங் பூல் வியூவோட ஒரு பங்களா. ரொம்ப எடுத்தோன்னே ஸ்டோரிக்குள்ளே போய்ட்டணும். இட்ஸ் ஓகே. இட்ஸ் லைக் பங்களா. கீழே ஒரு 2 பெட்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே ஒரு 2 பெட்ரூம், உள்ளே படிக்கட்டு வச்சு போகிற மாதிரி. அப்படி நான் வரைஞ்சே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போது இது மேல் ஃப்ளோரில் படி ஏறி நம்ம இங்கே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம், நல்ல ஒரு ஹால் ஸ்பேஸ் மாதிரி. அண்ட் நேராக வந்து பார்த்திங்கன்னா பால்கனி போகலாம் திறந்து. இந்த பால்கனி இஸ் அ காமன், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பால்கனி. அதாவது இந்த ஹால்வேலேருந்தும் நீங்கள் அந்த பால்கனிக்குள்ளே போக முடியும், இல்லை இந்த ரூமுக்கு இப்படி வழி, இந்த ரூமுக்கு இந்த வழி. ஸோ நீங்கள் இந்த ரூம்குள்ளே போய் இந்த ரூம்லேருந்தும் நீங்கள் பால்கனி ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்தும் அந்த பால்கனி பொது, ஆனால் 2 ரூம்ஸ் இருக்கும். 3 வழியாகவும் நீங்கள் அந்த பால்கனிக்குள்ளே போக முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ரூம் ஸ்ட்ரக்சர் இஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் பீப்புள் வந்து இந்த ரூம் 2க்குள்ளே போயிட்டாங்க. we went into room 1. ஸோ நிறைய விஷயம் இப்போ ஞாபகம் இல்லை. ஈவன் அந்த பழைய வீடியோலேயே அதே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் போடுறேன்னு எனக்கு தெரியல. சிலதெல்லாம் கொஞ்சம் மறந்துருச்சு 3 இயர்ஸ் ஆனதுனால. சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கினாலே பேய் இருக்குமா, பேய் படம் பார்க்கலாமா, ஏதாவது ட்ரை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரிலாம் சும்மா அப்போ நடந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் என் கேங்கில் எல்லாம் தொட நடுங்கினா அவ்வளோ பயந்தாங்கோலிங்க எல்லாருமே. ஓரளவுக்கு நீங்கள் அதில் வந்து என்ன தைரியசாலின்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன், நாங்கள் வந்து அங்கே ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் ஆக்சுவலாக வந்து பயமுடுத்தணும்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைமே வந்து பாத்ரூம் போகும்போது, அதனால கேரளா வேறு மழை டைமு, பாத்ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. அதாவது ஒரு எல் ஷேப் பாத்ரூம், மேலே வந்து கிளாஸ் வச்சுருப்பாங்க, எல் ஷேப்பில் ஆல்மோஸ்ட். ஸோ இப்படி அங்கேருந்து ஏதாவது ஒரு பறவை பறக்குதுன்னா இப்படி பறந்து இப்படி போகிற வரைக்கும் அப்படியே சுற்றி ஏதோ என்னமோ எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணோம். நான் வந்து எனக்கு அது ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது ஏதோ ஒன்று போச்சுல, இங்கேருந்து இப்படி போச்சுல, அந்த அந்த கண்ணாடிங்கிறதுனால ஒரு போகும்ல அப்படின்னு ஃபீல் ஆகும். நான் வந்து உள்ளே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி சொன்னேன், எல்லாம் பயந்துட்டாங்க. ஓ என்ன சொல்கிற, ஒரே செய்யுங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் பயந்தாங்க. தென் அதுக்கப்புறம் இல்லடி சும்மா அடி, அது இந்த மாதிரி பாரு, மழை பெய்யுது, தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது, பறவை பறக்கும், இன்னொன்று டென்ஸாக இருந்தது சுற்றி மரம் அது இதுன்ட்டு. அதில் ஒரு அணில் ஓடினா கூட நமக்கு அந்த மர அசைவில் அப்படி தான் தெரியும். ஸோ அதனால் தட்ஸ் சும்மா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. we stayed 2 nights there. ஸோ நாள் நைட் தான் I faced this. None of my friends, அதுக்கப்புறம் தான் they all faced. ஃபஸ்ட்டு I faced. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து நைட்லாம் முழிச்சிருக்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் நோ இவன் நைட்லாம் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பா அப்படின்ட்டு. மொத்தம் நாங்கள் அந்த ரூமில் வந்து 6 பேர் இருந்தோம். ஸோ அதில் 5 பேர் வந்து நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அப்படியே இணை பிரியாத கேங். அப்படி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஆள், ஷீ இஸ் ஆக்சுவலி த சஸ் பர்சன். அவங்கள நம்ம வந்து ஒய்னு சொல்லலாம், பேர் சொல்ல வேணாம், ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ லைக் வெரி நாட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது எங்கள் கேங்குக்கு. எங்கள் என் வைப்புக்கு செட் ஆகாது. நான் வந்து ஹாய் என்னடி வச்சு வாடி அப்படி பட் அவங்களுக்கு தமிழே தெரியாது, பெருசாக நம்ம வைப் செட் ஆக மாட்டாங்க. பட் ஒரு ட்ரிப்புங்கும் போது ஒரு ஆளை தனியாக விட முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து இந்த டிமாண்டி காலனி படத்தில் ஒருத்தன் கடைசி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரிப்பா. எப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன் நான். ஸோ கேங்காக அவங்க எல்லோரும் தண்ணி அடிப்பாங்க, படம் பார்ப்பாங்க, வெளில போவானுங்க. பட் ஆனால் ஒருத்தன் மட்டும் ரூமில் தூங்கிட்டே இருப்பான்ல, அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் அந்த ரூமில் ஃபன்னாக ஒன்றா இருந்தோம்னா அவங்க வந்து எக்ஸிஸ்ட் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி நைட் வந்து எப்படின்னா
வி ஆல் ஹேட் ஃபன். அங்கே உள்ளே வந்து ஒரு பெரிய பாத் மாதிரி இருந்தது, அதில் நாங்கள் 4 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருந்துச்சு. பட் ஷீ டிட்ன்ட் ஜாயின் அஸ். நாங்கள்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வி புட் ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு படம்லாம் பார்த்துக்கிட்டு கப் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு வி ஹேட் ஸோ மச் ஃபன். பட் ஷீ டிட்ன்ட் ஜாயின் அஸ். படம் பார்க்க ஃபேஸ் மாஸ்க் போட கூட ஷீ டிட்ன்ட் ஜாயின் அஸ். அந்தளவுக்கு ஷீ லைக் ஐசோலேட்டட். மொத்தம் நாங்கள் 6 பேர் அந்த ரூமில். அன்னைக்கு நைட்டு தூங்கிறதுக்கு 3 பேர் பெட்டில், 3 பேர் கீழே பெட்டில். ஸோ கீழே படுத்த 3 பேர் தான் நான், என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அப்புறம் இந்த சஸ்ஸான ஒய் பர்சன். நான் வந்து தூங்கிட்டோம். விடிய காலையில் எனக்கு வந்து லைக் ஒரு கரெக்டாக தெரில. நான் இப்போ பார்ட் 1 என்ன டைமிங் சொல்லியிருக்கேன்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல, ஞாபகமும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் அப்படியே இருக்கும் தெரியுமா வெளியில். ஒரு விடிய போகிற டைம் 4:30 to 5 விடிய காலையில் அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ முழிப்பு வந்துருச்சு. ஐ வாஸ் ஸ்பீக்கிங், இப்படியே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் சரி உட்காந்து பேச முடியாது, வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், என் ரூமில் இருந்து இந்த பால்கனிக்கு போகிறேன். கொஞ்சம் கூட பயம்லாம் அப்போ தெரியல. நான் பாட்டு அப்படியே இறங்கி பால்கனி பார்க்குறேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ இது கனெக்டட் போல். லைக் இந்த பால்கனிலேருந்து வெளில போனால் ஹாலுக்கும் போக முடியும், நெக்ஸ்ட்டு பெட்ரூமையும் போக முடியும் போல். நான் போய் சஸ்ஸாக அங்கே போய் பார்த்தேன். பட் அந்த பக்கத்து ரூமில் இருக்கவங்க க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ எதுவுமே இது பண்ண முடியல. இப்போது இந்த சைடு அப்படியே போச்சா. இப்போ செகண்டு சென்டரில் இருக்கிற அந்த ஹால், அதுவும் வந்து திறந்து பார்த்தேன். ஹாலுக்கு அங்கே ஹாலில் வந்து ஒரு சோஃபாவை ஏதோ ஒரு மாதிரி ஒரு சேர் ஹைட்டாக இருந்தது, அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஓகே இதையும் நம்ம வந்து வெளியிலையும் சாத்திடுவோம் உள்ளேயும் சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி என்னோடய மெயின் ஹால் வழியாக நடந்துனே பேசினே இருக்கும்போது ஹால் வழியாக ஒரு வாட்டி திறந்து வெளில போய் என்ன பண்ணேன், ஹாலை வந்து வெளியிலையும் லாக் பண்ணிட்டேன், உள்ளே அந்த பால்கனி சைடையும் லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பார்ட்டு தான், அந்த பார்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இந்த பார்ட்டில் மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்கேன். எல் ஷேப்பில் என் ரூமு, இந்த பால்கனி, அவ்வளோதான் நடந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 6 o'clock எனக்கு தெரிஞ்சு, ஆமாம் வெளிச்சம் வரல, பட் அந்த ஒரு மாதிரி ஒரு இருட்டு ப்ளூயிஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. மழை வர நல்லா அந்த டைமில். ஸோ ஒரு இருட்டு ப்ளூயிஷாக விடிய போகிற டைமு. அப்போ என்ன பண்ணிட்டேன், உள்ளே வந்தாச்சு. ரூம்குள்ளே வந்துட்டு ரூமை வழக்கம் போல் தாப்பால் போட்டாச்சு. பால்கனியை வந்து நம்ம உள்ள ரூமில் இருந்து தாப்பால் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹாலில் போகிற வழி வெளியிலையும் நான் லாக் பண்ணிட்டு தான் போனேன், உள்ளேயும் நான் சைடு லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், ஃபுல் லாக். இந்த பால்கனியும் வெளியிலேருந்து லாக் பண்ண முடியாது, நான் உள்ளே மட்டும் நான் லாக் பண்ணியிருக்கேன். என் ரூமையும் நான் லாக் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். படுத்து தூங்கிட்டேன். காலையில் ஒரு 7:20 அந்த மாதிரி, ஒரு 7:30 கதவை தட்டுறாங்க யாரோ. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா, ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலில் தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை கிளம்பிட்டாங்க, டீச்சரோ யாரோ வாட் எவர் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறோம். திஸ் ஒய் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங். நல்லா ஞாபகம் இருக்குது. இப்படி திறந்து கதவை திறக்கிறேன், ஒய் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். ஐ வாஸ் லைக் என்ன எப்படி அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு புரியவே இல்லை எப்படி அப்படின்னு. அதுவும் இல்லாமல் சடனாக நாங்கள் வேறு பார்க்குறோம், ஹர் ட்ரெஸ் வாஸ் தேர், அவளுடைய கவுன் வந்து இருக்குது, படுத்து தான் இருந்தா. நினச்சேன் எப்படி வெளில போனா அப்படின்ட்டு. எனக்கு வந்து இப்போவும் அதுவுமே மறந்து போச்சா என்னன்னு தெரியல. ஐ ஓப்பன்ட் ஆர் மை ஃப்ரெண்ட் ஓப்பன்ட், இல்லை நான் தான் திறந்தனாலும் இந்த லேட்ச் ஓப்பன் பண்ணி இப்படி திறந்தேனா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி தான் திறந்தேனா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரில. பட் அந்த மொமெண்ட்டில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எப்படி இவங்க வெளில போனாங்க, கதவு மூடி இருக்குது, நான் தான் இப்போ திறக்கிறேன், பட் உள்ளே இருந்தவங்க எப்படி வெளில போனாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சைட்லாம் போகல, இந்த பால்கனி கனெக்ஷன்லாம் போகலை. போனால் மெயின் டோர் வழியாக தான் போயிருக்கணும். ஆனால் மெயின் டோரே நாங்கள் தான் காலைல ஓப்பன் பண்ணுறோம். ஹவு டிட் திஸ் பர்சன் எப்படி போனாங்க, கதவாத்தையே திறக்காமல் எப்படி போனாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து இருக்குது. என்னடா இது ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஷீ ஹாவ் சேஞ்ச் அனதர் ட்ரெஸ். என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு சஸ்ஸாக இருந்தது மட்டும் இல்லாமல் எவ்ரிபடி ஃபெல்ட் சஸ். அது ஏன்னே தெரியல, ஏஞ்சிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் தட் கேரக்டர் இஸ் லைக் எங்கள் கூட அவ்வளோ மிங்கிளாகாத கேரக்டர். பெருசாக சிரிக்கவே மாட்டாங்க, அவங்க ஜோக்கு எங்களுக்கு புரியாது, எங்கள் ஜோக் அவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். தட் மார்னிங் ஷி வாஸ் வெரி ரெஃப்ரெஷிங். ரொம்ப ஜாலியாக லைக் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணுற மாதிரி ஷி வாஸ் வெரி ஜாலி. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு வாக்கிங் போனேன் காலையில் அப்படின்னாங்க. வாக்கிங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அது ஒரு பீச் ரெசார்ட் தான். ஸோ நாங்கள் வந்து ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும். லைக் எனக்கு புரியல, அது தனியாலாம் போக முடியாது. ஏன்னா நாங்கள் முன்னாடி நாள் வந்து லஞ்சுக்கு போனது, காமனாக ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது வந்து பீச்சை ஒட்டியாடி பீச் வியூவில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். பட் அதுக்கும் ரூமுக்குமே அந்த குட்டி வண்டி வச்சு தான் நம்ம போக முடியும். அண்ட் அந்த காலையில் அந்த வண்டி இருந்துதான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அவங்க வாக்கிங்னு நடந்தே போயிருந்தாலுமே அந்த இருட்டுக்குள்ளே அங்கங்கே செடிங்க,
குட்டி 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 செடியாக இருக்கும். அதில் எப்படி தனியாக ஒரு பர்சன் போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க செம்ம ஹாப்பியாக அப்படின்னு ஜாலியாக இருந்தாங்க. வென் ஃபார் அ வாக்கிங், கமான் ஏஞ்சிருங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க சோம்பேறித்தனமா அப்படின்னு ஒரு மாதிரி எங்களுக்கு எல்லாரும், எனக்கு மட்டும் சஸ்ஸாக ஃபீல் ஆகலை, என் கூட அந்த எல்லாருக்குமே சஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் திஸ் YY பர்சன் ஹேஸ் காட் அஸ் அ கிஃப்ட். அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு மிரட்டுட்டேன். என்னன்னா, தேங்காய் கண் இருக்கும் தெரியுமா, குட்டி தேங்காய், அது அந்த கண் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது அந்த தேங்காய் கண்ணுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. பட் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிஜமாலே கண் மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி இல்லை, தோண்டி எடுத்தாங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன்லலாம் பார்த்துருக்கீங்களா, ரவுண்டாக அப்படி கொடூரமாக இருக்கும்ல, அது ஆக்சுவலி தேங்காய் கண் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல அது என்ன கன்றாவின்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதை எனக்கு வந்து க்யூட்டாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நானாவது அது வரைக்கும் சஸ்துன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். என் கூட இருந்து தான் சொல்ல, ஓரளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு என் கேங்கில் தைரியசாலின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே டர் கேஸு. பார்த்தோன்னே எல்லாம் ஆஃப். என்ன இப்படி ஒருத்தருக்கா, என்னடி இது பார்க்கவே க்ரீப்பியாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது அந்த கண்ணை பேராக எங்கள் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாங்க. they really don't understand. அது க்யூட்டாகவே இல்லை, க்ரீப்பியாக இருக்கும் ஒரு பாயிண்டில். அப்படின்னாலும் ஏன் 2 கொடுக்கணும்? 2 இவளுக்கு, சாருக்கு 2, அவளுக்கு 2, இவளுக்கு 2ன்னு எப்படி இதை பொறுக்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் அது வந்து 2 கொடுத்தாங்க. நாங்கள் அதை தொட்டு கூட பார்க்கல. ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்தது. ஐயோ அப்படின்னா நான் மைண்டில் ஓடிட்டே இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுறேன், எனக்கு புரியலடி என்னடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி எப்படி இப்போ வந்தா எனக்கு சமட்டஞ்சி எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ண ஒரு மாதிரி சஸ்ஸாகவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனாலே ஒருத்தி பயப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவா. ஒவ்வொருத்திக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தி வந்து அழ ஆரம்பிச்சிட்டா, ஒருத்தி வந்து திருப்பி நான் அந்த ரூம்குள்ளே வரமாட்டேன். இந்த மாதிரி ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. அன்றைக்கி ஈவினிங் வந்து வி ஹேட் அந்த டிஜேலாம் இருந்தது. அந்த டிஜேலாம் அப்போ போகும்போது என்ன ஆயிடுச்சு, திஸ் பர்சன் எங்கள் கூட சேரவே மாட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி ரொம்ப நேச்சுரலாகவே காமாக அமைதியாக இருக்கிற பர்சன். தனியாக கூட இருப்பாங்க, இப்போனா பெருசாக சேர்ந்து ஜாலி பண்ணுற அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாருமே போனோம், அவங்க எங்கள் கூட வரல டிஜேக்கு. நாங்கள் எல்லோரும் போனோம், ஜாலியாக டிஜேலாம் ஆடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நைட் ஐ திங்க் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க திருப்பி ரூமுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு டைமில் அவங்க வராங்க. ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்லா மேக்கப்பு. ஐ ஹவ் நெவர் சீன் ஹர் இன் தட் மேக்கப். பார்த்தோன்னே என்னடி இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஃபன்னாக வந்துட்டு ஜாலியாக பேசுகிறாங்க. எனக்கு ஆக்சுவலி செட்டே ஆகாது, ஃபுல் இங்கிலீஷ் வேறு, சரி நீயே பேசிட்டு என்னமோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் எப்பவுமே இருப்பேன். நான் அவ்வளோ ஒட்டுறது கிடையாது. என் கேங்கில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவ்வளோ ரொம்ப நைஸஸ்ட்டாக. அவங்களாம் வந்து ஹாய்ப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு நான் அவங்க கூட ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது ஷீ இஸ் ஆல் ஆஃப் அ சடன் டெல்லிங், நீங்கள் அந்த ரூமில் இருக்க பயப்பட்டீங்கள்ல, எல்லாம் அழுதிங்கள்ல, ஸோ ஐ ஆல்சோ ஃபெல்ட் த சேம், எனக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வந்து என் வீட்டில் சொன்னேன். அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தே ஆர் வெரி யூஸ் டு அதுக்கிட்டலாம் பேசுகிறது, பேய் ஏதாவது இருந்தால் அது கூட பேசுகிறது, கான்வர்சேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து மை ஃபேமிலி இஸ் யூஸ் டு இட். அது வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏதோ அந்த ரூமில் இங்கிலீஷில் வேறு சொன்னாங்க, எனக்கு அப்போது புதுசாக ஞாபகம் இல்லை. ஒரு சின்ன ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ், எல்லாரோட திங்ஸ் ஒன்று வச்சு அந்த ரூமோட சென்டரில் வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணணும், வீடியோ கால் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க, நம்ம எல்லோரும் அது பண்ணலாமா அப்படின்ட்டு ஏதோ கேட்டாங்க. செம்ம பயமாக இருந்தது. லைக் பயம் எல்லாரையும், ஆமாண்டி எனக்கும் பயமாக இருக்குன்னு சொல்கிறது வேறு, என்னம்மா நீ அடுக்கடுக்காக அடுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு மாதிரி திடீர் சேஞ்ச் அவங்கக்கிட்ட. நீ எதுக்கு இவ்வளோ மேக்கப்பே போடாதாள்? நான் அந்த இத்தனை வருஷம் நான் படிக்கும்போது கூட இருக்கும்போது மேக்கப்லேயே பார்த்ததில்லை. மேக்கப்லாம் போட்டு திடீர்னு வரமாட்டேன்னு சொன்னேன், டிஜேக்கெலாம் நான் வரல அப்படின்னு, திடீர்னு வந்திருக்க, வந்து இப்படி கேட்குற அப்படின்னு. ஐ திங்க் அவங்க எங்கள் எல்லாருமே கேட்கல, யாராவது ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. லைக் அந்த ரூமில் இருந்த எல்லாரோட ஒரு பொருளையும் வச்சு, நான் இன்னும் ஒரு பர்சன், நீங்கள் யாராவது வரீங்களா, நம்ம 2 பேர் உட்காந்து ஒரு குட்டி ரிச்சுவல் மாதிரி பண்ணுவோம், வீடியோ காலில் வந்து மை ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்குன்னா டென்ஷன் வந்துடுச்சு. இவளுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் சாஃப்டிங் அப்படி இருப்பாங்க, நான் அப்படி இல்லை. கத்தி கிழிக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்ப மோசமாக கோவப்படுவேன். இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிட்டேன், அறிவு இருக்கா நீ, லூஸா நீ, இவ்வளோ அவளா அப்படி இப்படின்னு என்னென்னவோ கத்த ஆரம்பிச்சிட்டேன். உனக்குலாம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு. அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க.
ஹர்ட் ஆகிட்டு, இல்லை நான் வந்து நல்லதுக்கு தான் சொன்னேன், நாட் இது அப்படி இதுன்னு நான் லூஸ் பைத்தியக்காரமே பேசிகிட்டு இருக்கா, என்னடி அவள் இது பண்ணிட்டு இருக்கா, டென்ஷன் ஆகிது அடிச்சிருவேன் அப்படின்னு நான் மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு ஒருத்தி வந்து அவளை ஹர்ட் ஆகிட்டான்னு சொல்லி அவளை நார்மல் பண்ணுறாங்க. என்ன சில பேர் வந்து விட்றி சரி விட்றி பார்த்துக்கலாம் விட்றி அப்படிங்கிறாங்க. இவ அப்படி நானுமே சஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், எனக்குமே ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னதுனால ரூமில் இருந்த மற்ற வீக்கஸ்ட் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நோ இதில் நான் தங்க மாட்டேன், என் ஃபேமிலிகிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கால் பண்ணி வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குமா, திஸ் கேர்ள் ஆல்சோ, திஸ் ஒய் கேர்ள் ஆல்சோ இப்படிலாம் சஸ்ஸாக பண்ணுறா, அவள் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் எல்லாருமே பேசுகிறோம். எல்லாரோட பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றாவே படுத்து தூங்குங்க, ஒன்றும் ஆகாது, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாமி இருக்குது நமக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. பட் என் குரூப்பில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து நாம் அன்னைக்கு நைட் அந்த ரூமில் தங்கக்கூடாது, நம்ம தங்க வேணாம், நான் பண்ண மாட்டேன், மேம்கிட்ட கூட நான் கத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி அந்த டேவே எங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மைண்டில் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்திலாம் வந்து அழுதுட்டா, என்னடி இது நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு வந்தோம், இப்படிலாம் ஆயிடுச்சு, இந்த ரூமில் நம்ம நேற்று நைட் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம், இப்போ இந்த மெமரியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சோமே. மென்டல் ட்ரெயின் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் வந்து பக்கத்து ரூமில் இந்த ரூம் 2 இருக்குல்ல, இந்த ரூம்காரங்க கிட்ட வந்து லைட்டாக விஷயத்த சொன்னோம், இப்படிலாம் ஆகுதுப்பா அப்படின்னு. அவங்க வந்துட்டு சரி வாங்கப்பா நம்ம எல்லோரும் ஒன்றாவே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமில் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அந்த ரூமில் ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு 6 பேர், கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே அந்த ரூமில். நெவர் மைண்ட், பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு கூட நாங்கள் எல்லோரும் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டு கூட படுத்துடுறோம். ஆனால் எங்களால் அந்த ரூமில் மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம்னா, அவசர அவசரமாக திங்ஸ் எடுக்கிறோம். அதாவது நாங்கள் இப்போ அந்த டிஜே போனோம்ல, போகும்போது அந்த பிள்ளை அங்கே கிளம்பி வந்திருப்பாங்கல்ல, எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகவே மனசு வரல, பயமாக இருக்குது. ஏதோ பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ டெல்லிங் நான் வந்து ஏதோ சஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், ஏதோ இருக்குது அப்படி. நாங்கள் கூட அதுக்கு பேய்னு பேர் வைக்கல, பட் அவங்க வந்து இல்லை எனக்கு ஏதோ அமானுஷ்யமாக ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால திருப்பி வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களால் அந்த ரூம்குள்ளே போக முடியல. பாட்டு கந்த சஷ்டி கவசமாக பாட்டெலாம் போட்டு விட்டு ஒவ்வொருத்தி கையை பிடிச்சிக்கிட்டு நான் அவனை பிடிச்சிட்டு நீ என்ன பிடிச்சிக்கோ, டக்கு டக்குனு ஓடி போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு அந்த ரூமில் நிற்க கூட நாங்கள் பயப்படுறோம். அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஷிஃப்ட் பண்ணி எல்லோரும் இந்த ரூமுக்கு வந்தாச்சு. தட் ஒய் பர்சன்னும் அவங்களையும் தனியாக விட முடியாது. ஸோ அவங்களையும் வந்து நீயும் இந்த ரூம்லேயே வந்து இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த ரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு ஃபன் ஆகிடுச்சு. ஏன்னா 2 அராத்து கேங்கு ஜாலியாக அப்படியே இது பண்ணிக்கிட்டு, அப்போ ஏதோ இவளுக்கெல்லாம் மேக்கப்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாளுக்கு, மறுபடியும் ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டாளுக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ தெரில. அப்பவும் எதுக்கோ ஏதோ எடுத்துகிட்டு வாடி அப்படி ஏதோ சொன்னாங்க. சரின்ட்டு போய் ஒருத்தி போய் அந்த ட்ராயரை வந்து இப்படி திறக்கிறா. தட்ஸ் வேர் த அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன். நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த ட்ராயரை திறக்கிறா. காலையில் அந்த கண் கிஃப்ட் பண்ணாங்கல்ல, எக்ஸாக்ட் அந்த கண் 5 பேர் பேராக அந்த ட்ராயரில் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் யாருமே அதை தொடக்கூட இல்லை, எங்கள் யாருக்கும் தேவை கூட இல்லை. அது இன்னும் க்யூட்டாக இருந்தாலும் எங்களுக்கு அது வேணாம். பட் திஸ் பர்சன் அந்த ரூம்லேருந்து அவசரமாக நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை, அங்கே என் பவுச் இருக்குது குடுக்குன்னு போய் என் பவுச் எடுத்து போட்டேன் அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் மாற்றினோம். திஸ் பர்சன் எப்போ அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னே எங்களுக்கு தெரியல. இது எப்படி இங்கே வச்சது அப்படிங்கிற, நான் தான் அப்படின்னு ஷீஸ் டெல்லிங். எங்களுக்குன்னா என்னடா இங்கேயும் கொண்டு வந்து இதை வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல அதை தூக்கி எரிஞ்சிட்டோமோ என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு பர்சனலாக இப்போ என்ன தோணுச்சுன்னா, நமக்கு ஏதாவது கருப்பு மேஜிக், இந்த வார்த்தைலாம் சொல்லாமான்னு தெரியல, கருப்பு மேஜிக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஏதாவது நம்ம 5 பேருக்கு ஏதாவது பண்ணுறாங்களா, அதனால தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குட்டி தென்னங்கண்ணை நான் க்யூட்டாகவே நினைக்கல. அப்படியே அது க்யூட்டாகவே இருந்தாலும் இப்போ நீங்கள் காலைல ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை பறிக்கிறீங்க, அது அழகாகவே இருக்குது, வாடாமே இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை எடுத்து கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா? பட் திஸ் பர்சன் டிடன்ட். அது எக்ஸ்ட்ரீமாக இதுவாக இருந்தது. அண்ட் அந்த நைட் வந்து நாங்கள் பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், லைக் அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் டே பாதி தானே நம்ம இருப்போம், மீதி வந்து ட்ரெயின் ஏறி திருப்பி ஊர் பக்கம் வந்துட வேண்டியதான். ஸோ இங்கே இன்னொரு கிரிப்பி. நாங்கள் வந்து அப்போவே கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிட்டோம். நீப்பா நீ யாரோ நாங்கள் யாரோப்பா எங்களுக்கு வராதப்பா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அந்த 3 ஒரு ட்ரெயினில் 6 இது இருக்கும்ல, ஸ்டில் அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க. அவங்க வந்து
போயிட்டாங்க. நாங்கள் தூங்குற ஐடியாவே இல்லை, நாங்கள் உட்காந்து பேசிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அவங்க போய் மேலே இதில் படுத்துட்டாங்க. அது இப்போ ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் ஏறுறோன்னா உடனே போய் படுத்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்து குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வி ஹாவ் மச் அண்ட் லாட் டு டிஸ்கஸ். இப்படி அடி, அப்படி பண்ணாடி, என்னடி அப்படியா, அப்படி இப்படின்னு எப்படி பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இது, அவளுக்கு ஃபுல்லாக தமிழ் புரியுமா, தெரியுமா, அப்படி இப்படின்னு ஒரு டவுட்டு. இங்கிலீஷில் வாய் இது தவறி கூட வந்துடும். இல்லை இங்கிலீஷ் புரியும், தமிழில் பேசு அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ போய்ட்டு மேலே திரும்பி பார்க்குறோம், தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பார்க்குறோம், எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு. பட் ஆனால் ஏதோ சொன்னால் ஞாபகம் இல்லை. அப்போ ஓகே அப்படின்னு போச்சு. அப்புறம் இதை யார்கிட்டயாவது சொல்லுவோமா, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்படின்னு நாங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு டீச்சர் வந்தாங்க. எனக்கு சத்தியமாக இப்போ இந்த டீச்சர் யாருன்னு கூட ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் டீச்சர்னு மட்டும் எனக்கு தெரியும். அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பா. அவளுக்கு ரொம்ப ஸ்வீட், எல்லா டீச்சர்ஸ் கிட்டேயுமே. ஸோ அவங்க நல்லா பேசுவாங்க. இப்போ ஏதோ ஒரு டீச்சர்கிட்ட வந்து இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஆரம்பித்தா பொத்துன்னு ஒரு சவுண்டு. அதாவது ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தோம் அந்த மேம் கிட்ட. மேம் என்னாச்சு தெரியுமா, எங்கள் ரூமில் பேய் கதைலாம் ஓட்டணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பொத்துன்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா மேலே படுத்துட்டு இருந்தவங்க அங்கேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதாவது சைடில் அப்படி இறங்கி வருவாங்கல்ல, சைடில் விழுந்துட்டாங்க. பட் ஷீ மேட் இட் லுக் லைக் ஸ்லிப் ஆகிடுச்சு, நான் பாத்ரூம் போக இறங்கி வந்தேன், பட் ஆனால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷீ மேட் இட். பட் ஐ டோன்ட் திங்க் அப்படி விழணும்னு அவசியமே இல்லை. எங்களை எல்லாருக்குமே இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நாங்கள் மேம் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஐ டோன்ட் நோ, லைக் தெரியல, எனக்கு அது எப்படி சொல்லனே தெரியல. அந்த பர்சன் வந்து நாங்கள் மேம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மேம் கிட்டே நாங்கள் எதுவும் பெருசாக சொல்ல அப்படியே பயத்திலே உட்காந்துருந்தோம், என்னடி நடக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பர்சன் ஹாஸ் கோன், மறுபடியும் போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்க படுத்திருந்த பொசிஷனே பார்க்க பயமாக இருந்துச்சு. இப்படி படுத்திருந்தாங்க, அதுவே பார்க்க ஒரு பயம். சத்தியமாக சொல்கிறேன், என் வீடை சுற்றி இருக்கிற பூனையை ஸ்கின்னில் சத்தியமாக இப்படி மாதிரி இருந்துச்சு. சவுண்டு கேட்டோடனே அவங்க வேணாங்க போதும், இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். லைக் மேம் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி மேம் கிட்டேயும் சொல்லலை. நாங்கள் பெருசாக அன்றைக்கி தூங்கவும் இல்லை, இப்படி உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே அன்றைக்கி டேவை ஓட்டிட்டோம். பட் ஆனால் ஒரு என்டையர் 2 நாள் ட்ரிப்பு ஃபுல்லாக அப்படியே சஸ்ஸா என்னவோ சஸ்பீஷியஸாகவே நடந்துச்சு. நிஜமாலே எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த லாக் விஷயம், ஏன்னா நான் முழிச்சிருந்தேன் விடிய காலையிலங்கிறதுனால என்னால் இப்போ வரைக்கும் அது நம்பவே முடியல. லைக் எப்போ அந்த பர்சன் வெளில போனாங்க, ஒருவேளை லேட்ச் இல்லாமல் இப்படி தான் ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா கூட நானே 6 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருந்தேன். இந்த பர்சன் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வராங்கன்னா அவங்களே ஒரு 1 ஹவர் முன்னாடி எழுந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவங்க எழுந்திருக்கணும். ஆனால் அவங்க அப்போ என் பக்கத்துலாம் படுத்திருந்தாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஏர்லியாக கிளம்பி போயிட்டேங்கிறாங்க. ஆனால் அது பக்கத்தில் அந்த ட்ரெஸ் இருந்துச்சு, அவங்க இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஏஞ்சிக்கும் போது. இன்னும் அதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க கிளம்பி வெளில போயிட்டாங்களா, நான் ஏஞ்சிக்கிறதுக்கெலாம் முன்னாடியே போயிட்டாங்களா, இல்லை அப்படின்னா எப்போ போனாங்க, லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி போனாங்க, எதுவுமே தெரில. அந்த கண்ணு இப்போ வரைக்கும் எதுக்கு க்யூட்டுன்னு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. அந்த அவசரத்துலேயே இந்த ரூமில் ஏன் மாற்றி வச்சாங்கன்னு அதை தெரியல. அண்ட் அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியமாக எங்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஓ மை காட், தேங்க் காட். இந்த லூஸ் கிறுக்கு மூளையை வச்சுக்கிட்டு பண்ணலாண்டி ஃபன் இந்த பேய் பட்டெலாம் வர மாதிரி ஒருத்தி இல்லை என் கேங்கில் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எந்த இதுவும் பண்ணல. அவ்வளோதான். அப்புறம் ட்ரிப் முடிஞ்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 நாள் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கூட எப்போயாவது பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா வில் டாக். பட் ஆயிடுச்சு, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பேசவே இல்லை அதை பற்றி. அதுதான். அந்த பர்சன் கூட நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் லாஸ்ட் செமிஸ்டர்லேயே கான்டாக்ட்லேயே இல்லை. நான்லாம் கான்டாக்ட்லேயே இல்லை. எங்கள் கேங்லேயும் அவங்க இல்லை, அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை. அவங்க எனக்கு எந்த வகையிலையும் கான்டாக்ட்லேயும் இல்லை. I don't want to hurt anybody. I don't want to குத்தி கட்டிஃபை anybody. I don't want to ப்ரைவசி இன்வேட் எதுவுமே பண்ண விரும்பலை. எல்லாமே இதில் நான் வந்து ஒரு காமனாக
YYZZ அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். கண்டென்ட் பண்ண விடாமல் நான் பேய் கதை கிரியேட்டராகவே நான் ஆக்கிட்டீங்க. இந்த கதையை சொல்லனா என்ன விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கமெண்ட்ஸில் நாளையிலேருந்து நாளைக்கு இந்த வீடியோ கொடுக்கலன்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோ கண்டென்ட்டே இல்லாமல் உட்காந்து பேசியிருக்கேன் உங்களுக்காண்டி, நீங்கள் கேட்டிங்கிறதுனால. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நான் ஆக்சுவலாக நிறைய பேரோட ஸ்டோரி படிச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு கண்டினியூட்டியோட இத்தனை ட்விஸ்ட்டோட நான் இது வரைக்கும் எந்த ஸ்டோரியுமே படிச்சதில்லை. ஆனால் எனக்கு நடந்தது இப்படி தொடர்ந்து 2 நாளைக்கு வச்சு செஞ்சது. ஐ டோன்ட் நோ, இட் ஹேப்பன்ட். ஸோ யா, அவ்வளோதான் வீடியோ.